ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நம்ம வீடு வந்து ஷிஃப்ட் ஆகுற வீடியோ ஃபுல்லா வரும். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வீடியோஸ் போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக் கிட்டத்தட்ட ஆகுது. ஏன் வீடியோஸ் குடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அதனால என்னால வீடியோஸ் வந்து எடுத்து குடுக்க முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறோம். அந்த ப்ராசஸ் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால, வீடியோஸ் வந்து அதிகமா என்னால எடுத்து குடுக்க முடியலைங்க. இதான் ரீசன் நான் வீடியோ குடுக்காதது. ஒண்ணு ஹெல்த் பிரச்சனை. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் நெறையா இருந்துச்சு. திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும் இல்லையா? அதனால என்னால வீடியோஸ் வந்து ரெகுலரா குடுக்க முடியல. இதுக்கப்புறம் ரெகுலரா நான் குடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இருந்தாலும் இந்த வீடியோஸ்ல என்னோட வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜலதோஷம் புடிச்சிருக்குங்க. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈவினிங் போல நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா திங்ஸ் எல்லாமே தேவையான திங்ஸு, தேவையில்லாத திங்ஸ்ன்னு நாங்க தனித்தனியா பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத திங்ஸ்லாம் நம்ம வந்து இங்கேயே ஒரு ஓரமா நம்ம வச்சிரலாம். அது அங்க புது வீட்டுக்கு எடுத்துட்டு போக தேவையில்ல. அதனால நாங்க இப்போ சூப்பரா பார்த்தீங்கன்னா, ஒர்க்க நாங்க ஸ்டார்ட் பண்ணி அழகா பிரிச்சுட்டு, தேவையானது எல்லாமே நாங்க ஒரு சாக்குல போட்டு நாங்க பேக் பண்ணிட்டுருக்கோம். நாங்க திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சாக்குல போட்டு தான் நாங்க எடுத்துட்டு போவோம். இல்லன்னா அட்ட பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வில்லேஜ்ல கிடைக்காது. இங்க சிட்டி சைட்லாம் கிடைக்கும். நம்ம கிட்ட அட்ட பாக்ஸ்லாம் கிடையாதுங்க. நம்ம போகமா விவசாயம் பண்ணதுனால உரம் நம்ம வாங்கியிருப்போம். அந்த உரத்தோட சாக்கு தாங்க மீந்து போயிருக்கும். அந்த சாக்க ஃபுல்லா நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா வெயில்ல காய வச்சு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா, பெட்ரூம், ஹாலு, கிச்சன் எல்லாமே பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க. ரூம்ல பாத்தீங்கன்னா, பீரோல இருந்த ட்ரெஸ் எல்லாமே நான் வந்து சாக்குல போட்டு கட்டிட்டேன். சாக்க நல்லா வாஷ் பண்ணிட்டு தாங்க நான் வந்து சாக்குல போட்டு பேக் பண்ணியிருக்கேன். அட்டை பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் அட்டை பாக்ஸ்லாம் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, ஒர்க் வந்து ரூம்ல முடிச்சாச்சு. கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சிருக்கேன். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, போகும்போது எடுத்துட்டு போலான்ட்டு, ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேல வந்து இருக்கும். கொடியில இருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா, இங்க வந்து பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்த திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து சாக்குல போட்டு கட்டியாச்சு. தேவையான திங்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். தேவையில்லாதத வெளியில போட்டாச்சு தூக்கி தூரமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ ஹால்லயும் பாருங்க. எல்லாமே சாக்குல போட்டு சூப்பரா எடுத்துட்டு வந்து பேக் பண்ணி ஹால்ல வந்து வச்சாச்சு. இந்த ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு காலையில இருந்து தாங்க ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். மறுநாளே நம்ம வந்து பேக்கிங் வந்து ஃபுல்லா நம்ம வந்து டெம்போர வச்சு ஏத்திட்டு போக போறோம். 2டே நாள் ஒர்க் தாங்க எனக்கு வந்து இது திடீர்னு வந்து நடந்துச்சு. நானும் சரி சீக்கிரம் வேலையெல்லாம் நம்ம வந்து முடிச்சிடலான்ட்டு, நாங்களும் ஓரளவு பாத்தீங்கன்னா, இப்போ நைட்டு எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த கேஜெட்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம வாஷிங் மிஷின்ல பேக் சைட்ல வந்து இத வந்து போல்டு வந்து அதுல போட்டு தான் வண்டியில ஏத்திட்டு போகணும்னு வந்து வாஷிங் மிஷின் கொண்டு வந்த டெக்னீஷியனே ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அந்த போல்டு நெட்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். ஹால்ல வச்சிருந்த மூட்டை எல்லாமே பாத்தீங்கன்னா, அழகா சணல் போட்டு கட்டி ஒரு ஆர்டரா அடுக்கி வச்சாச்சுங்க. இப்போ ஹால் பாருங்க. ஹால் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா? அதனால கொண்டு போய் பெட்ரூம்ல ஒரு ஓரமா வச்சாச்சு. காலையில பாத்தீங்கன்னா, நம்ம கிச்சன் வந்து கிளீன் பண்ணி கிச்சன்ல உள்ள திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி ஆகணும். நைட்டுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ பெட்ரூமும் ஹாலும் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சுங்க. ஹால்ல இருந்த திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து சூப்பரா எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜ்ல உள்ள திங்ஸ், அதுக்கப்புறம் கிச்சன்ல உள்ள திங்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா, ஓரளவுக்கு ஒர்க் வந்து முடிஞ்ச மாதிரி தாங்க. இப்போ நாங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற வீடு கட்டி பாத்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் கிட்டத்தட்ட ஆகும். தர்ஷனோட ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் முடிஞ்சதுமே பாத்தீங்கன்னா, நாங்க இந்த வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு 2 lakhsக்குள்ள தாங்க இந்த வீடு நாங்க வந்து கட்டி முடிச்சோம். சீட்டு, ஸ்லாப், உள்ளார டைல்ஸ், வெளியில பாத்தீங்கன்னா போர்டிகோலயும் தர, பின்னாடி பாத்தீங்கன்னா தோட்டத்துலயும் தர தான் போட்டிருந்தோம். ரொம்ப பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல நாங்க வந்து வீடு கட்டி ஒரு ராசியான வீடு தான் சொல்லலாம். இந்த வீட்டுல நாங்க இப்போ வரைக்கும் ஒரு 5 வருஷமா நாங்க இங்க இருந்திருக்கோம். நாளைக்கு எல்லா திங்ஸும் ஏத்துறது நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சொந்தமா 5 சென்ட் நாங்க வந்து இடம் வாங்கியிருந்தோம் சிதம்பரத்துல. சீக்கிரமா வீடு கட்டுற ஒரு ராசி எங்களுக்கு வந்து வீடும் கட்டி முடிச்சாச்சுங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு. இருந்தாலும் போய் தான் ஆகணும். போயிட்டு பசங்கள ஸ்கூல் வந்து அட்மிஷன் போட்டு சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்களும் அங்க இருந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஏன்னா நம்ம வந்து வாடகை வீட்டுக்கு போகலைங்க. சொந்தமா வீடு கட்டி சொந்த வீட்டுக்கு தான் போறோம். அதனால வந்து அதுக்கே ரொம்ப வந்து ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு, உங்களுக்கெல்லாம் கஷ்டமா இல்லையான்னு சொல்லி அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீட்ல நான் பாத்தீங்கன்னா ஒரு
5 வருஷமா ஸ்டே பண்ணி நெறைய அனுபவங்கள்லாம் நெறைய நான் வந்து லைஃப்ல அனுபவிச்சிருக்கேன். சந்தோஷமான விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள். கஷ்டமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பூச்சி பொட்டுலாம் உள்ள வரும். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன ஆல்ரெடி கதண்டுலாம் கடிச்சிருக்கு தூங்கிட்டு இருக்கும்போது. பூராலாம் உள்ள வந்திருக்கு. பாம்புலாம் நெறைய வரும். ஸோ நெறைய பார்த்தீங்கன்னா, லைஃப்ல வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணு கடந்து கடந்து தான் நம்ம வந்துட்டு இருந்தோம். அத விட பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, வீட்ட சுத்தி நம்ம வந்து தென்னை மரம் வச்சது, வாழை மரம் வச்சது, நெறைய பூச்செடிலாம் நம்ம வளர்த்து வச்சிருந்தோம். இதையெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ண போறேங்க. அங்க போயிட்டு இதே வாழை மரம், தென்னை மரம், பூச்செடிலாம் வைக்க முடியாது. ஜஸ்ட்டு பாக்ஸ்ல வாங்கிட்டு வந்து காம்பவுண்ட் செவுத்து மேல தான் வச்சா வைக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ட சுத்தி இருந்த இடத்துலயே நம்ம வந்து காம்பவுண்ட் செவுரும் வச்சாச்சு. அதனால எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, மரம், செடிலாம் வச்சு வளர்க்கவே முடியாதுங்க. வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, கேட்டு போட்டாச்சு. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் செவுரு வச்சாச்சு. வேணா நம்ம வீட்டுக்கும் வாய்க்கா ஓரம் பார்த்தீங்கன்னா, சைடுல கொஞ்சம் கேப் இருக்கு. அதுல வேணும்னா வாழை மரங்கள் வச்சு நம்ம வந்து வளர்த்து வைக்கலாம். இப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருந்த வாழை மரம் குளத்தள்ளி இருக்குங்க. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆல்ரெடி பேக் சைடுல ஒரு 3 தென்னை மரத்துலயும் சூப்பரா பாலத்தள்ளி இருந்துச்சு. இப்போ வாழை மரத்துலயும் பூ வச்சு காய் காய்க்க போகுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷத்துல 5 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. இப்பதான் பார்த்தீங்கன்னா, எல்லாமே செழிப்பா நல்லா வந்து நமக்கு நன்மைகள் வந்து குடுத்துட்டு இருக்கு மரங்கள் எல்லாமே. காலையில திங்ஸ்லாம் ஏத்துறதுக்காக வாஷிங் மிஷின்ல பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா 2 நாளைக்கு நம்மளால வந்து வாஷ் பண்ண முடியாதுங்க. இங்கருந்து ஏத்தி கொண்டு போய் அங்க இறக்கி வச்சதுக்கப்புறம், அங்க வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ண முடியும். அதனால காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் எழுந்து வாஷிங் மிஷின்ல ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்து, அதையும் பார்த்தீங்கன்னா காய வச்சுட்டேன் 8 மணிக்குள்ள. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறேங்க. என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா பொங்கல் செஞ்சு சட்னி தாங்க செய்ய போறோம். வேற எதுவும் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. பேக்கேஜ் ஒர்க் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லா பேக் பண்ணிட்டு இருக்கிறதுனால சிம்பிளா என்ன செய்ய முடியுமோ அத இப்ப செஞ்சுட்டு ஃபுல்லா நம்ம வந்து பேக் பண்ணிடலான்ட்டு கிச்சன்ல பாருங்க எல்லா திங்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப எடுத்தாச்சுங்க. கொஞ்சமா பாத்தீங்கன்னா சிலோர் பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்கு. மத்தபடி எல்லா ஜாமானும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃப்ரிட்ஜ்ல இருந்த திங்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப எடுத்தாச்சுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல நம்ம வந்து எடுத்துடணும். ஒரு 1/2 அன் அவர் ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். நம்ம வந்து ஒரு டிராவல் ஏத்திட்டு போறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் 1/2 அன் ஹவர் ஆவது கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் ஆஃப்ல இருக்கணுங்க. அப்பதான் ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு ப்ராப்ளம் எதுவும் வராது. அதே போல 1 ஹவர் 2 ஹவருக்கு முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஆஃப் பண்ணி அதுல இருந்த திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க ஓரளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா திங்ஸும் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து முன்னாடி அழகா ஏத்த வேண்டிய ஜாமான் எல்லாமே சூப்பரா நம்ம அடுக்கி வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் அப்படியே ப்ராசஸ் ஒர்க் போயிட்டே இருக்கு. வண்டி வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு திங்ஸா நம்ம எடுத்துட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணிட்டே இருக்கலான்ட்டு உள்ள இருந்து தேவையில்லாதது தேவையானது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிச்சு சூப்பரா நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம். இப்ப இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே டெம்போல ஏத்திட்டு போக முடியுமான்னு ஒரே யோசனையிலே இருக்கும். எது எது மிஸ் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா ஷோபாவும் டைனிங் டேபிளும் ஏத்த முடியாதுமா அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. எப்படின்னு தெரியலைங்க. பார்ப்போம் எப்படி அழகா அடுக்கி வந்து ஃபேஸ் இருக்குமா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து நாங்களே சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஹால்ல இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போயிட்டு முன்னாடி வச்சாச்சு. வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேப் எல்லாமே கழட்டி தனியா எடுத்து வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்த திங்ஸ் எல்லாமே நான் வந்து பேக் பண்ணி தனியாக வச்சிட்டேன். பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சுங்க. எல்லா ரூம்ல இருந்த திங்ஸும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போய் முன்னாடி அழகாக ஆர்டர் பண்ணி அடுக்கி வச்சாச்சு. ஏன்னா டெம்போ வந்ததும் ஃபர்ஸ்ட் ஏற்ற போகிறது கண்டிப்பாக மர பீரோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய மூட்டைகள் இருக்குங்க. பெட்டிக்குள்ள இருந்த பாத்திரம் எல்லாமே சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம மூட்டையில போட்டு கட்டி வச்சாச்சு. இப்போ டெம்போவுக்கு தான் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டெம்போ பாத்தீங்கன்னா காலையில ஒரு சவாரிக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க. சவாரி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு நம்ம வீட்டுக்கு போயாகணும். ஆக்சுவலி டெம்போ பாத்தீங்கன்னா பெரிய டெம்போ தான் நம்ம வந்து புக் பண்ணிருக்கோம். நம்ம ஊர்லயே இருக்கிற டெம்போ தாங்க. வெளி ஊர்ல இருந்துலாம் நம்ம வந்து புக் பண்ணி வர சொல்லல. நம்ம ஊர்லயே இருந்தவங்க கிட்ட சொல்லியாச்சு. இது போல நாளைக்கு வந்து நம்ம வீட்டுல இருந்த திங்ஸ் எல்லாம் புது வீட்டுக்கு ஏத்திட்டு போகணும்னு சொல்லியிருந்தோம். காலையிலே ஒரு சவாரியை முடிச்சுட்டு வரேன்னு அவங்களும் சொல்லிட்டு போயிருந்தாங்க. இன்னும் வரல. நாங்களும் எல்லா திங்ஸும் அழகா பாத்தீங்கன்னா முன்னாடி சூப்பரா எடுத்து வச்சுட்டோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாங்காய் மரத்துல இது வரைக்கும் ஒரு மாங்காய் பறிச்சு இன்னும் குழம்பு வைக்கவே இல்லைங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா மாங்காய் சைஸ் வந்து சின்னதா இருக்கு. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பறிச்சு குழம்பு வச்சுக்கலான்னு நானும் பாத்தீங்கன்னா பறிக்காம விட்டுருக்கேன். கிச்சன்ல பாத்தீங்கன்னா இப்ப கிச்சன்ல உள்ள திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு. ஃபைனல் லுக்குங்க. கிச்சன் இப்படிதான் இருக்கும். எல்லா திங்ஸும் நம்ம எடுத்தாச்சு. ஹால்ல இருந்த திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சுங்க.
டிவி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து தான் டிவிய கழட்டுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இப்போ டிவி எல்லாம் எடுத்துட்டு போனா கண்டிப்பா டேமேஜ் ஆயிடும். அதனால டிவி வந்து நம்ம 2 வீலர்ல எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்த திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அடுத்து இந்த மூட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெளியில கொண்டு போய் வச்சு, நம்ம வந்து டெம்போ வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலான்ட்டு நாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, உள்ளாரயே வச்சிருக்கோம். அடுத்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எனக்கு எடுத்து வச்சிருந்த சீர்வரிசைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ டெம்போல ஏத்தி நம்ம வந்து புது வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருந்த மர பீரோவ என்னோட ஹஸ்பண்டும், என்னோட தம்பியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து அழகா தள்ளிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2 கார்னர் மேலயும், கீழயும் நல்லா கிளீன் பண்ணி ஒட்டடலாம் இருந்துச்சுன்னா சூப்பரா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வண்டியில ஏத்திக்கலாம். அதுக்காக சாய்ச்சு வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. நானும் பிரஷ்லாம் எடுத்துட்டு போய் சூப்பரா பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணிட்டேன். இப்போ ரூம்ல இருந்த 2 பீரோவும் பார்த்தீங்கன்னா, வெளியில எடுத்துட்டு போயாச்சுங்க. எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பாருங்க, ரூம் வந்து எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி 2 பீரோ இந்த இடத்த அடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. சூப்பரா பார்த்தீங்கன்னா, இப்போ அழகா வந்து நீட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. 2 பீரோவும் அழகா பார்த்தீங்கன்னா, வெளியில எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்து இந்த சாக்கு மூட்டைகள் மட்டும் தான் இருக்கு. இதையும் பார்த்தீங்கன்னா, டெம்போ வந்ததும் நம்ம அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, டெம்போல அப்படியே வந்து எடுத்து வைக்க போறோம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பெரிய பொருளே நம்ம வீட்ல இருக்கிற மர பீரோ மட்டும் தாங்க தூக்க முடியாது. அத அழகா கொண்டு வந்து வழியில வச்சு, அத கிளீன் பண்ணி இப்ப அந்த இடத்துலயே இருக்கு. இன்னும் ஒரு 2, 3 பேர் வந்தாங்கன்னா, டெம்போல ஏத்தி வச்சிரலான்ட்டு. ஃபைனலா பாருங்க, டெம்போவும் வந்ததுக்கப்புறம் எல்லா திங்ஸும் சூப்பரா பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. முன்னாடி சொன்ன மாரி தாங்க நம்மளுடைய ஷோபாவும், டைனிங் டேபிளும் மிஸ் ஆயிடுச்சு. அத ஏத்த முடியல. நெக்ஸ்ட் என்னுடைய சிஸ்டம் டேபிள் இருக்குங்க. இது 3மே பார்த்தீங்கன்னா, டெம்போல ஏத்துறதுக்கு இடம் இல்ல. நெக்ஸ்ட் சிலிண்டர் வேற இருந்துச்சு. அந்த சிலிண்டர் நான் 2 வீலர்ல தான் எடுத்துட்டு போக போறேன். ஏன்னா வண்டியில வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. காலையில இருந்து தம்பி எங்க கூடவே இருந்து திங்ஸ்லாம் சூப்பரா அரேஞ்ச் பண்ணி டெம்போல ஏத்திட்டு, நெக்ஸ்ட் இப்ப வீட்ல போயிட்டு இறக்கிட்டு, அதே டெம்போல வீட்டுக்கு வந்து தம்பியோட பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பணும். தம்பி காலையில இருந்து எங்க கூட இருந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெம்போ வந்து நம்ம அனுப்பி வச்சுட்டு, அடுத்து தன்ஷி கால் பண்ணி எங்க மாமியார் வீட்ல இருந்து வர சொல்லியிருந்தேன். தம்பியும் தன்ஷியும் என்னோட மாமியார் வீட்ல தான் விட்டுட்டு போறேன். ஏன்னா நமக்கு அங்க போயிட்டு திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ற ஒர்க் இருக்கு. இவங்கள கூட்டிட்டு போயிட்டு இவங்கள நம்மளால பார்க்க முடியாது. அதனால இவங்கள இங்கேயே விட்டுட்டு திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து கூட்டிட்டு போலான்ட்டு 2 பேரையும் விட்டுட்டு தான் நான் போக போறேன். பாப்பா இப்ப வர சொல்லியிருந்தேன். ஏன்னா ட்ரெஸ் இங்க இருந்துச்சு. ட்ரெஸ் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ட்ரெஸ் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வீட்ல இருந்த திங்ஸ்லாம் ஏத்துனதுக்கு அப்புறம் பாருங்க, ஹால்ல பாத்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டம் டேபிளும் டிவி ஸ்டாண்டு மட்டும் தான் இருக்கும். டிவி ஸ்டாண்ட் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது 2 இருக்கு. அடுத்து ஷோபா இருக்கு. கிச்சன்ல எதுவுமே கிடையாது. புது வீட்ல ஆல்ரெடி நான் புதுசா பாத்தீங்கன்னா விடியம்ல இருந்து ஏர் பிளஸ் புது அடுப்பு வாங்கியிருந்தேன். அதனால இங்க இருந்த அடுப்பு வந்து எடுத்துட்டு போகல. அதை இங்கே தான் வச்சுட்டு போறேன். நெக்ஸ்ட் டிவி இருக்கு. டிவி வந்து ஒரு நாள் கழட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹால்ல வந்து டிவி, ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஸ்டாண்டு, அடுத்து சிஸ்டம் டேபிள். ரூம்ல பாத்தீங்கன்னா ரூம்ல எதுவுமே இருக்காது. பழைய ஃப்ரிட்ஜ் வந்து நான் இங்கே தான் வச்சுட்டு போறேன். அதை எடுத்துட்டு போகல. நெக்ஸ்ட் ரூம்ல எதுவுமே இருக்காது. முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி ஒரு நாள் வந்து கழட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஹாலில் இல்லைனா மாஸ்டர் பெட்ரூம்ல நம்ம வந்து எங்கேயாச்சும் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அது எங்க மேரேஜ் அப்போ அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. 13 வருஷமா கிட்டத்தட்ட அந்த கண்ணாடி எங்க கூடவே இருக்கு. அதனால அது ஒரு ஞாபகார்த்தமா எங்க கூடயே நாங்க வச்சிருக்கோம். அதனால புது வீட்டுக்கு அதை எடுத்துட்டு போகணும். நெக்ஸ்ட் இப்போ நானும் கிளம்பிட்டேன். தன்ஷியும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. தன்ஷி இப்போ எங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க. நானும் இப்போ சிதம்பரத்துக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.